ஓம் சாந்தி. 19/5/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 15/11/1999. எண்ணங்களின் சக்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனுடன் பரிசோதனை செய்வதன் மூலம் அதை அதிகரியுங்கள். இன்று அதி மேலான தந்தை தனது மேன்மையான குழந்தைகளை காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்களில் குழந்தைகளான நீங்களே அதி மேன்மையானவர்கள். நீங்களே அதி உயர்ந்தவர்கள். உலகில் உள்ள மக்கள் உலகிலே அதி உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை பற்றி பேசுகின்றார்கள். அவ்வாறாயினும் அது ஒரு பிறவிக்கு ஆனது. ஆனால் குழந்தைகளான நீங்களோ கல்பம் முழுவதிலும் அதி உயர்ந்தவர்கள், எல்லோரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆவீர்கள். நீங்கள் கல்பம் முழுவதிலுமே அதி மேன்மையானவர்கள். உங்களுக்கு இது தெரியுமா? உங்களின் அனாதி ரூபத்தை பாருங்கள். அனாதி ஆத்மாக்களான நீங்கள் அனாதியாக தந்தையுடன் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். உங்களின் அனாதி ரூபத்தில் நீங்களே தந்தைக்கு நெருக்கமாக இருக்கும் அதி மேன்மையான ஆத்மாக்கள் என்பதை உங்களால் பார்க்க முடிகின்றதா? ஆத்மாக்கள் எல்லோரும் அங்கே தந்தையுடன் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களின் இடம் தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. ஆகவே அனாதியாக நீங்களே எல்லோரிலும் அதி மேன்மையானவர்கள். எங்கும் உள்ள மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஆரம்பம் மத்தி இறுதியிலும் மேன்மையான பாகத்தை நடிக்கும் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் மேன்மையான எண்ணங்களின் வெற்றிகரமான பெறுபேறுகளை அனுபவம் செய்பவர்களுக்கும் இலகு யோகிகளாக இருப்பதுடன் பரிசோதனை செய்யும் ஆத்மாக்களுக்கும் தமது எண்ணங்களின் சக்தியால் தமது சக்திகள் அனைத்தையும் அதிகரிப்பவர்களுக்கும் தமது மனதிற்கும் புத்திக்கும் முழுமையான கவனத்தை செலுத்துபவர்களுக்கும் சதா பரிசோதனை செய்யும் குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த பிறவியில் பெற்றுள்ள சகல சக்திகளையும் பயன்படுத்தி அக சக்தியால் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. இந்த இனிய நாடகம் மிகவும் நல்ல முறையில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவராலும் அதை மாற்ற முடியாது. அவ்வாறாயினும் நாடகத்தின் இந்த மேன்மையான பிராமண பிறவியில் நீங்கள் பல சக்திகளை பெற்றுள்ளீர்கள். தந்தை அவற்றை உங்களிடம் விரும்பி ஒப்படைத்துள்ளார். எனவே உங்களிடம் அக சக்தி உள்ளது. நீங்கள் விரும்பும் போது இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். உங்களின் சரீர பந்தனத்தில் இருந்து விடுபட்டு கர்மாத்தீத் ஸ்திதியில் ஸ்திரம் அடையுங்கள். நான் பற்றற்றவன், நான் ஓர் அதிபதி, நான் தந்தையால் கருவியாக்கப்பட்டுள்ளதோர் ஆத்மா. உங்களின் மனதையும் புத்தியையும் இந்த விழிப்புணர்வில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அக சக்தியால் நிரம்பியிருப்பவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் இதயபூர்வமாக சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களின் கதவு திறந்து கொள்ளும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.